நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome, Vandanam, and welcome to Super Singer Celebrity Season. Powered by Energy Tharum Gold Winner Semi-Final. இந்த வார மோதல போராட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னால நம்மளுக்கு முதல்ல ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பை a very special performer. இவர் வந்து நான் ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து அப்ப கூட பிரவீன் சைவி பாடுறாருன்னா அப்ப டெலிவிஷன்ல போய் பார்ப்போம். சிங்கர்ல இருந்து சூப்பர் சிங்கருக்கு வந்தாரு. நிறைய ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு, நிறைய மியூசிக் பெர்ஃபார்மன்சஸ். ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணதோட இல்லாம அடுத்தது பிளேபேக் சிங்கர் ஆனாரு. பிளேபேக் சிங்கர் முடிஞ்சு இப்ப அதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. இப்ப அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். மறுமுகம் திரைப்படத்துல தன்னோட சொந்த இசையில ஒரு பாடல் வெளியிட்டிருக்காரு. Let's welcome the very talented Praveen Saivi. விளைந்ததோர் வசந்தமே புது புனல் பொழிந்திட பணத்திலோ நிராசையே இருட்டிலே மயங்கிட வாழ்கின்ற நாட்களே சோகங்கள் என்பதை கண்ணீரில் தீட்டினே கேளுங்கள் என் கதை கலைந்து போகும் காணல் நீரிது காவியம் பாடவா தென்றலே புதுமலர் பூத்திடும் வேளை இனிதான பொழுது எனதாகுமோ புரியாத புதிர்தான் எதிர்காலமோ பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் காவியம் பாடவா தென்றலே காவியம் பாடவா தென்றலே வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகில் எடுத்து முகம் துடைத்து பிடியும் வரை நடைப்பழகும் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகில் எடுத்து முகம் துடைத்து பிடியும் வரை நடைப்பழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நடுகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே பன்னீரில் தூவும் மழை ஜில்லென்ற காற்றின் அலை சேர்ந்தாடும் இந்நேரமே என் நெஞ்சில் என்னென்னவோ வண்ணங்களாடும் நிலை என் ஆசை உன்னோரமே வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம் ஊர்கோலம் போகும் அதனுள்ளாடும் தாகம் புரியாதோ என் எண்ணமே அன்பே என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவினின் கனாவே என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவினின் கனாவே நினைவிலே புது சுகம் தரரட்டரா தொடருதே தினம் தினம் தரரட்டரா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவினின் கனாவே என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவினின் கனாவே லா 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 லா. Praveen
Praveen Savi, my brother. Proud of you. Nice to meet you again. Nice to meet you again. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கேன். இங்கிலீஷ்ல 4 வார்த்தை இருக்கு. அது எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது, எப்போதும் யூஸ் பண்ண முடியாது. But I have to use it on you. சொல்லுங்க. Never fails to impress. Beautiful again, brother. Thank you. நம்ம சூப்பர் சிங்கருக்கு கிடைச்ச ஒரு பூன் அப்படின்னு சொல்லலாம் பிரவீன். நீங்க கண்டிப்பா வந்து நாங்க எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி இவ்வளோ அழகான மியூசிக், இவ்வளோ அழகான பாட்டு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆனா இப்ப தற்போதைக்கு வந்து சூப்பர் சிங்கருக்கு மட்டும் இல்ல, தமிழ் இசை உலகத்துக்கு கிடைச்ச பூன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சூப்பர் சிங்கர்ல இருந்து அவர் வளர்ந்து அடுத்த படிக்கலாம் போயிட்டாரு. பிளேபேக் சிங்கரா இருந்தாரு, இப்ப பிளேபேக் சிங்கிங் முடிஞ்சு மியூசிக் டைரக்ஷனுக்கும் போயிட்டாரு. இப்ப அவர் மியூசிக் டைரக்டர் பிரவீன் சாய்வி. Congratulations. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? ஆமா, ஆக்சுவலா மார்ச் 14th வெளியே வந்த மறுமுகம் படத்துல வந்து ஒரு தீம் சாங் நான் தான் கம்போஸ் பண்ணிருக்கேன். அதுல வந்து கம்போஸ் பண்ண மட்டும் இல்ல, நானே சொந்தமா எனக்கு தெரிஞ்ச தமிழ் வச்சு லிரிக்ஸ் எழுதினேன். நானும் ரெனினா ரெட்டி கூட பாடிருக்கோம் அந்த பாட்டு. இப்ப ரேடியோல ஓடுற ட்ரெய்லர்லாம் மோஸ்டா அந்த பாட்டு தான் போடுறாங்க. ஸோ இட்ஸ் a good experience for me. So பிரவீன் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. Thank you so much for coming to our show and it was a pleasure having you. Thank you so much. இந்த அரையிறுதி சுற்றோட கடைசி நாள் அதை ஆரம்பிச்சு வைக்க let's welcome our first contestant அனிதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களோட வாய்ஸே பார்த்தீங்கன்னா அந்த மெலடிக்கு வந்து டெஃபினெட்லி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம ராஜா சாரோட பாட்டுனா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும் உங்கள் குரல் அந்த சாங்ஸ்க்கு. ஸோ என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் ஜானிலேருந்து காட்டிலேருந்து கீதம்ங்கிற சாங் பாட போகிறேன். Such a sweet song. Everybody's favorite அப்படின்னு சொல்லலாம். Okay, all the best Anita. Thank you so much. Sweet தான் இனி. Thanks. அன்னைக்கு அவங்க சௌமியாவோ குருஜியோ ஒரு ஆஸ்பெக்ட் உங்ககிட்ட சொன்னாங்க. நான் அந்த சாங்கில் அதை அவ்வளோ சரியாக கவனிக்கலை. இன்றைக்கி தான் எனக்கு அது தெரியுது அவங்க சொன்னது எவ்வளோ கரெக்டுன்னு. ஓப்பனிங் ஹம்மிங் பாடுங்களேன்.
இப்போ பாடினது கரெக்டாக இருக்குது. அவ்வளோ கிளாசிக்கலாக இருந்துச்சு. அது டென்ஷனில் அந்த கிளாசிக்கலாக அது இல்லை, அவ்வளோ பண்ணியிருக்கவே கூடாது. போட்டு அசைச்சு குலுக்கி எடுத்துட்டீங்க. இன்னும் கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் ஒரிஜினலில் பாடி இருக்கிறதுக்கு. பட் த வே யூ ஹேண்டில் த சாங் இஸ் ஜஸ்ட் அஸ்டவுண்டிங். எனக்கு வார்த்தைகளே இல்லை விவரிக்க. அவ்வளோ அனுபவித்தேன். இந்த பாட்டில் என்ன ஜீவனோட இந்த லெஜெண்ட் அதை உருவாக்குனாரோ அதை அப்படியே ஒரு யங்கர் வேர்ஷனை இன்னைக்கு என்னால் கேட்க முடிஞ்சுது. அப்புறமா அதை ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஆர்கெஸ்ட்ரா ஒன் மோர் டைம். அனிதா மேம் ரொம்ப ஸ்டிக்கியாக ஃபீல் பண்ணுறேன் நான். தேன் அப்படியே ஒழுகிய மேலே வந்து அப்படியே மோதின்னு இருக்கு அப்படியே உங்கள் குரல்லேருந்து. தேங்க்யூ மேம். ஆல் ஐ கேன் சே இஸ் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சிரிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இது வரைக்கும் ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் 28. அந்த 28 பீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? தெரியலையா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேவன் சார். பகவானே பகவான் 10 காமிச்சிட்டா. தேங்க்யூ தேங்க்யூ. 9. 9. ஓகே 19. அப்படி மெதுவா 109. Wow, you win. You go final straight. 10. Yes. தேங்க்யூ சார். 29 பாயிண்ட்ஸோட இப்போதைக்கு வந்து அனிதா நீங்க தான் வந்து லீடிங் ஸ்கோரர். 29 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 29 out of 30. What a fantastic score. But of course சௌமியா மேமோட ஸ்கோர்ஸ் வர வரைக்கும் எதுவுமே கன்ஃபர்ம்ட் இல்லை, அந்த கடைசி மொமெண்ட் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். ஃபிங்கர்ஸ் crossed. எஸ். All the best அனிதா. Thank you அனிதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Super Singer Celebrity Season. Powered by Energy Tharum Gold Winner. And நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது செமிஃபைனல்ஸ். ஓகே, செமிஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிரம்மாண்டம் கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறிட்டே இருக்கு. Yes. Of course, செலிபிரிட்டி சீசன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. ஆனா இந்த தருணத்துல இந்த சிறப்புக்கு இன்னும் சிறப்பு சேர்க்க இன்னும் ஒரு வெட்டரன் செலிபிரிட்டி இதே மேடைக்கு அழைக்க போறோம். எஸ். இவங்க வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க, வெள்ளித்திரை சின்னத்திரை ரெண்டுலையும் கலக்கியிருக்காங்க. அண்ட் பல வளரும் நடிகைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், லெட்ஸ் ப்ளீஸ் வெல்கம் குயிலி மேம். வெல்கம் வெல்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஜட்ஜஸ்க்கு வந்து என்னுடைய வணக்கங்கள். கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் இங்கே ஒன்றா உட்காந்துருக்காங்க. எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப திறமையானவங்க. அப்படியே அவ்வளோ தத்ரூபமாக நடிப்பாங்க. எல்லா ரோல்ஸும் ஈஸியாக பண்ணுவாங்க. அவங்க பாடவும் செய்கிறாங்கன்றதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் ரவுண்ட். அண்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேவரட் சாங்ஸ், ராஜா சாரோட ஃபேவரட் சாங்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ராஜா சார் பாடின பாட்டு இல்லை கம்போஸ் பண்ண பாட்டுலேயே ரொம்ப பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டு சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுல வந்து ஒரே நாள் உனை நான். எனக்கு இவங்கள குயிலிமா பார்த்தா இவங்க வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபில்மே சூப்பர் டூப்பர் ஹிட், ஒரு சில்வர் ஜூப்ளி படம். அமீர் ஜான் சார் டைரக்ட் பண்ண படம் தானே, பூவிலங்கு. அதில் ராஜா சார் இவங்களுக்கு பாடின ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். இவங்க அவரோட லவ் சீன், அது சி மேஜர் கொடுங்க. ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட கூத்தாட நெஞ்சு கூத்தாட துடிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து துடிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much for coming. It was a pleasure having you. Thank you. செமி ஃபைனல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. செமி ஃபைனல்ஸோட உச்ச கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடைசி பாடல், இந்த செமி ஃபைனல்ஸோட கடைசி பாடல் வந்துகிட்டே இருக்கு. செகண்ட் ரவுண்டோட கடைசி பாடல். எஸ். இசை ஞானியின் இசை மாஸ்டர் இளையராஜா சாரோட பாடல்கள் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமா பாடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில கடைசி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் புலி என்கிற ராகவேந்திரா. துக்கிரித்தனமா பேசிட்டு இருந்தா துன்ற சொத்துக்கு தாளம் தானே பொண்ணும். நாடா சொல்லினே இருக்கே தளமா போடுற. சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன்.
வந்து வாய் துடுக்கு. இன்னும் கூட கிழியும் காது தடுக்கும். புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன். பேசுறதே புரியாத, பொக்கையாருவேன். ஆற பார்த்து என்ன பேசுறேன்னு நினைப்புக்கீதா? பேரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா? வம்பு பண்ண கொன்னு விடுவேன். நீ வளர்த்து தப்புடி, நான் என்ன பண்ணுவேன்? ராங்கு பண்ணாத, என் கையில ராங் காட்டினா அப்புறம் எல்லாம் ராங்கா புடும். அது எப்படி போகும்? ராஜா கைய வச்சா அது ராங்கா பூட்டு மாட்டோம். பூடுன்றியா இல்ல போவாதுன்றியா? அப்படி சொல்றி என் செல்ல குட்டி. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்ல. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதா. தரபம்பம் இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா கட்ட வண்டி என்கிட்ட காரா மாறுண்டா. ஓட்ட வண்டி கைப்பட்டா ஜோரா ஓடுண்டா. என்ன பத்தி யாருன்னு ஊரை கேளுப்பா. இல்லையனா உன் வீட்டு கார கேளுப்பா. சரங்கிருக்கு தரப்பப்பா, முருகிருக்கு தரப்பப்பா, சரங்கிருக்கு பரப்பப்பா, அது எனக்கு எதுக்கு பரப்பப்பா. வாழ்ந்திடத்தான் போறந்தாச்சு, வாசல் படி தோறந்தாச்சு. பாடுங்களா இசை பாட்டு, ஆடுங்களா நடை போட்டு. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதா. தரபம்பம் இந்த ராஜா கைய வச்சா, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதா. தரபம்பம் இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ராஜா கைய வச்சா ராங்கா போகுது மாமே. குட். தேங்க்யூ சார். உன்னுடைய அந்த அப்ரோச், வோக்கல் அப்ரோச் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து நான் பார்க்குறேன். நீ எப்படி தான் அது பிடிச்சியோ, உன்னோட வோக்கல் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. தேங்க்யூ சார். நல்லா வரலாம். குட். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். புலி சார், ஆஸ் யூஷுவல் நல்ல என்டர்டெய்னிங் பெர்ஃபார்மன்ஸ். நைஸ் ஜாப். சார் சொன்ன மாதிரி வந்து லைக் இன்னும் வந்து உங்களோட வாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் நிமிர்ந்து நீங்கள் உங்கள் டோனை இன்னும் கொண்டு வரலாம். அது ஒன்று தான் ஐ திங்க் த்ரூ ஆல் த ரவுண்ட்ஸ் பிச்சிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஜஸ்ட் இந்த டோன், வோக்கல் டோனே வந்து நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் டெப்த்தியாக நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ராகவேந்திரா அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சதே கட்ட வண்டி எங்கிட்ட காரா மாறுண்டா. அந்த ஊக்கி ஒவ்வொரு லைனுக்கும் எங்கேருந்து தான் அந்த எக்ஸைட்மெண்ட் எனர்ஜி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் கூட சரி 2 லைனில் டயர்ட் ஆயிடுவான், 3ஆவது லைனில் நார்மல் ஆயிடுவான்னு பார்த்தா அது ஏறிக்கிட்டே போகுது. போக போக ஸ்பீடு அது என்னன்னு தெரில. அது புலி போக போக சூடேறுது. அது தட்ஸ் வாட் மேக்ஸ் யூ பெர்ஃபார்மன்ஸை பார்க்க இவ்வளோ லைவ்லியாக போகிறதே டைம் போகிறதே தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறது காரணம் இதுதான். ஸோ ஐ ஃபீல் இன் அ வே யூ ஆர் மச் பெட்டர் தேன் ரெகுலர் சிங்கர்ஸ். ரொம்ப நல்லா பாடுறதுக்கு பிளேபேக் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் பெஸ்ட்டுன்னு உலகமே தீர்மானிச்சிருச்சு. வை ஷுட் பி லிசன் டு சூப்பர் சிங்கர்ஸ்? தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். எல்லாரையும் உருவாக்குறோம்ல,
ஒவ்வொரு ஸ்டேஜில் எல்லாரும் வளர்ந்து வாழ்க்கையில் அனுபவப்பட்டு கல்ச்சர் ஆகி பண்பட்டு வர்றோம்ல, அந்த ஒரு ஸ்டேஜ் தான் இது. ஸோ அவங்களுக்கு கூட இல்லாத ஒரு தனித்தன்மை உங்களுக்கு இருக்கனால ஐ ஃபீல் இன் அ வே யூஆர் ஆல் பெட்டர். பிரமாதமாக இருந்துச்சு ராகவேந்திரா. பியூட்டிஃபுல் ரெண்டரிங். Excitement factor is a high point of your performance. Beautiful. God bless you. Thank you, sir. Thanks a lot. புளி சுண்டல் ஆகிற பீச்சில் ஏங்கா என்னம்மா ஒன்றும் இல்லைக்கா விடுக்கா. எவ்வளோ பாராட்டு, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஜேம்ஸ் சார் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டேரெக்டாக பார்த்துருவோம். Wow! Another 10 on 10. 10 points. So அதே மாதிரி தொடர்தா அப்படின்னு பார்க்கலாம். தேவன் சார் உங்களோட பாயிண்ட்ஸ் 9. Thank you, sir. சூப்பர். And அனந்த்ஜி 1 more 9. So close. போட்டி இவ்ளோ நெருக்கமா இருக்கு புலி. இப்போ வந்து நீங்க செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரரா இருக்கீங்க. ஹையஸ்ட் ஸ்கோரோட அனிதா 29ல இருக்காங்க. நீங்க just 1 point away 28ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரரா இருக்கீங்க. Congratulations. Thanks. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Super Singer Celebrity Season. Powered by Energy தரும் கோல் winner. இது semi-final. Yes. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரம் வந்துருச்சு. சௌமியா மேம், அதாவது நம்ம சைலண்ட் ஜட்ஜ், இப்போ அவங்களோட ஸ்கோர்ஸை நம்ம கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நீசா. நீசாக்கு உங்களோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ மேம்? நீசா 7. ஓகே, இப்போ மொத்த புள்ளிகள் கூட்டி கழிச்சு பார்த்தா நீசாவோட மொத்த பாயிண்ட்ஸ் 28 புள்ளிகள். 28 out of 40. அடுத்ததா டக்ளஸ் மூர்த்திக்கு எவ்வளவு ஸ்கோர் கொடுக்குறீங்க மேம்? 8 points. 8. மொத்தமா 34 புள்ளிகள். அடுத்ததா கமலேஷ் 8. So totally கமலேஷோட ஸ்கோர் 32 points. அடுத்ததா ஹரிதாக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 8.5. So ஹரிதாவோட டோட்டல் ஸ்கோர் 32.5. சூப்பர். 32.5. சபர்னாக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க? 7 points. மொத்த புள்ளிகள் 31 points. சபர்னா. விஸ்வா 8.5. விஸ்வா டோட்டலி உங்களோட ஸ்கோர் 34.5. 34.5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா ஷில்பாக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறீங்க மேம்? ஷில்பா 6.5. ஓகே, ஸோ ஷில்பா கெட்ஸ் 6.5. ஸோ ஷில்பா உங்களோட டோட்டல் ஸ்கோர் 30.5. அதனால் நம்ம புலிக்குட்டிக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறீங்க? 9 points. ஸோ டோட்டல் ஸ்கோர் 37. ஓகே, ஸோ கடைசியாக நம்ம அனிதாக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க? 9.5. செகண்ட் ரவுண்ட்ல லீடிங் ஸ்கோரர் அனிதா வித் 38.5 மார்க்ஸ். சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனோட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அனிதாக்கு ஜோரா நம்ம எல்லாருமே கை தட்டிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனிதா ஒன்ஸ் அகேன். என்னதான் நம்ம இப்போ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு கொஞ்சம் லைட்டாக சேடான விஷயம் வந்துகிட்டு இருக்கு. ஜட்ஜஸ் அந்த டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணியிருப்பீங்க, எங்ககிட்ட சொல்லணும். டேஞ்சர் ஜோனுக்கு வர கண்டஸ்டன்ஸ் யார், எத்தனை பேர்? எனக்கு தெரிஞ்ச முதல் கண்டஸ்டன்ட்டை நான் சொல்லிடுறேன். கியூமுலேட்டிவ் ஸ்கோர்ஸ் பேஸ்ட் ஆன் எல்லா ஜட்ஜஸோட மதிப்பெண்கள் அடிப்படையில் முதலாவது டேஞ்சர் ஜோனுக்கு நான் வரவழைக்கிறது நீசா. கமலேஷ். ஷில்பா. Last but not least, svelte, superb, Sabarna. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஸ்பாட்டு. ஓகே சபர்னா, மொதல் சொன்னதுதான் இப்பயும் கான்ஃபிடன்ஸ். கமலேஷ், சபர்னா, ஷில்பா அண்ட் நீசா, நீங்கள் தான் இந்த செகண்ட் ரவுண்டோட டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ஸ். இதுலேருந்து எத்தனை பேர் ஃபைனல்ஸ்க்கு நம்மளோட ட்ராவல் பண்ண போகிறீங்க, எத்தனை பேர் எலிமினேட் ஆக போகிறீங்க, இது எல்லாமே நம்ம ஜட்ஜஸோட கையில் தான் இருக்குது. ஸோ அனந்த் சார், வாட் யூ ஹேவ் டு சே? The only thing I wanted to mention is, இப்போ இவங்க 4 பேர் நின்றுட்டு பார்த்ததுன்னா உங்களோட ஆக்சுவலி உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் for everybody had some extremely good points to it. But everybody had your, I mean, actually duet round in the all 4 of you, at least 3 of you were notch higher. What I would like to say is, ஏன் இந்த 4 பேர் மறுபடியுமோ ஃபர்ஸ்ட் டைமோ வந்து நிற்கிறாங்க அப்படின்னா,
உங்களுடைய ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் தான். வென் வி செட் யூ ஹவ் டன் வெரி வெல், இட் மீன்ஸ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது யூ ஹவ் டன் வெரி வெல். ஃபார் எக்ஸாம்பிள் கமலேஷ், நீங்கள் வந்து உங்களுடைய முன்னாடி பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஹேட் டன் வெரி வெல். ஓகே, அதே மாதிரி தான் சபர்ணாவும். ஷில்பா, நீங்கள் நிற்கிறதுக்கு வாட் ஐ வுட் சே சர்டன்லி த சாய்ஸ் ஆஃப் சாங். சேம் வித் நீசா அகேன். அது உங்களுடைய அந்த ஒரு ஜோஷ் தட் யூ ஹேட் இன் தி ஏர்லியர் பெர்ஃபார்மன்ஸஸ் அது வந்து அவ்வளவு பிரதிபலிக்கலை. திஸ் இஸ் தி ஜென்ரல் ஒப்பீனியன்ஸ், நாட் மைன் அலோன். ஆல் ஆஃப் அஸ் ஒரு குமுலேட்டிவாக நாங்கள் பேசினதில் திஸ் இஸ் வாட் இட் இஸ். தட்ஸ் வை யூ ஆர் ஹியர். இட்ஸ் நாட் டு கம்பேர் ஒன் வித் தி அதர். இவங்களோட அவங்க நல்லா பாடினாங்கிறத விட உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸவே நம்ம வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஆஸ் இன் த ப்ரீவியஸ் ரவுண்ட் இப்போது 2 minutes உங்களுக்கு இருக்குது. ப்ளீஸ் உங்களுடைய பெஸ்ட் பாட்டு, நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது நீங்கள் உங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அண்ட் எது யூ ஃபீல் வில் சர்டன்லி டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ இன்னொரு லைஃப் லைன் இருக்கு லைஃப் லைன் இருக்கு. இது வந்து லாஸ்ட் லைஃப் லைன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு லைஃப் லைன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைஃப் லைன் உங்களோட ஃபைனல் ரவுண்டுக்காக. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. Kamlesh, your time starts now. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அர்த்த பருதி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அவத்தி கீரை கட்டு அவுக்காம நான் தாரேன், அட ராமா 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 ராமா. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அர்த்த பருதி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அவதி கீரை கட்டு அவுக்காம நான் தாரேன், அட ராமா 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 ராமா. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. ஏண்டி என் வெள்ளையம்மா, முட்டை முன் போல இல்லையம்மா, ஒய்யார சேவல் கிட்ட ஒட்டி ஒட்டாம போனியம்மா, சேவல் கிட்ட நீயும் கொஞ்சி கோலாவ வேணும், கொஞ்சாம நீயும் போனா குஞ்சுகள் இங்கே போகும், சேவல் கிட்ட நீயும் கொஞ்சி கோலாவ வேணும், கொஞ்சாம நீயும் போனா குஞ்சுகள் இங்கே போகும். ஏழு மருது மருது ஏ வருது வருது, ஹே மருது மருது அத மெஞ்சா தவறு, என் ஜாட்ட கம்பி நீளம் பார்த்திருக்க நீயும். சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அர்த்த பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அவத்தி கீரை கட்டு அவுக்காம நான் தாரேன், ராமா 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 ராமா. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. Thank you. Nisa, your time starts now. मर गो मर गई, जोर गो जोर गई, मर गो मर गई, जोर गो जोर गई, कोसको 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 மாலையில் ஆடிக்கோ மந்திரம் பாடிக்கோ, மாறுகோ மாறுகோ மாறு கை, ஜோருகோ ஜோருகோ ஜோரு கை, மாறுகோ மாறுகோ மாறு கை, ஜோருகோ ஜோருகோ ஜோரு கை, கண்மணி பொன்மணி குஞ்சுனி கெஞ்சுனி, மாலையில் ஆடு நீ மந்திரம் பாடு நீ, மாறுகோ மாறுகோ மாறு கை, ஜோருகோ ஜோருகோ ஜோரு கை, மாறுகோ மாறுகோ மாறு கை, ஜோருகோ ஜோருகோ ஜோரு கை, சம்பா சம்பா அடி ரம்பா ரம்பா, இது சோம்பேறி பூஞ்சிரிப்பா, கும்பா கும்பா இது வம்பா வம்பா, நீ கும்பேறி மூக்கனப்பா, ஹோய் ஹோய் சும்மா சும்மா போய் சொல்லாதம்மா, உன் சிங்காரம் ஏங்குதம்மா, கும்மா கும்மா அட எம்மா எம்மா, உன் கும்மாளம் தாங்கிடுமா, ஆசையாக பேசினால் போதாதம்மோ, தாகத்தோட மோகம் மீண்டும் போகாதம்மோ,
मर गई जोर गो जोर गई मर गई जोर गई कणमणि பொன்மணி கொஞ்சனி கெஞ்சனி மாலையில் ஆடுனி மந்திரம் பாடுனி. Savarna, your time starts now. SSKK, your time starts now. உச்சி வகந்தெடுத்து பிச்சி பூ வெச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேதுன்னு சொன்னாங்க மேதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா உச்சி வகெடுத்து பிச்சி பூ வெச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேதுன்னு சொன்னாங்க மேதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா பட்டுல மாடகட்டி பல கறந்து வச்சா பால் தெரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க அட சொன்னவங்க வார்த்தையில சுத்தமில்ல அட சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேதுன்னு சொன்னாங்க மேதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டெரும்பு முச்சதுன்னு சொன்னாங்க கட்டுக்கத அத்தனையோ கட்டுக்கத அட சத்தியமா நம்ம மனம் ஒத்துக்கல உச்சி வகந்தெடுத்து பிச்சி பூ வெச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேதுன்னு சொன்னாங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Super Singer Celebrity Season powered by Energy Tharum Gold Winner. உச்ச கட்டத்துல இருக்கோம், கிளைமேக்ஸ்ல இருக்கோம். 4 பேர் இங்க நிக்கிறாங்க. இப்பதான் அவங்களோட லைஃப் லைன் ரவுண்ட் முடிச்சிருக்காங்க. 2 minute டெஸ்ட் முடிச்சிருக்காங்க. இதோட முடிவுல ஜட்ஜஸ் ரிசல்ட்ஸ் ரிவீல் பண்ண போறாங்க. கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கு. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், and hopefully not 4. So judges 4 பேர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பாடினாங்க. இந்த 2 minute எல்லாருமே ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தாங்க. பட் இருந்தாலும் இட்ஸ் காம்படிஷன். அண்ட் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக we have elimination. பட் அந்த எலிமினேஷனுக்கு முன்னாடி வந்து முதல்ல there is one safe contestant. ஒருவேளை நீங்க வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? சந்தோஷமா எடுத்துப்பேன். ஃபைனல்ஸ்க்கு போலனா சந்தோஷமா எடுத்துப்பேன். ரெண்டுத்துக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் வந்திருக்கேன். என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஐ கிவன் மை பெஸ்ட். அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும். நீசா, நீங்கள் சொல்லுங்கள். நான் இவ்வளோ தூரம் வந்ததே வந்து ஆக்சுவலி ஐ கேன் சே ஐம் லைக் ஹாப்பி ஃபார் இட் பிகாஸ் இவ்வளோ தூரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஐ வாஸ் நெவர் கான்ஃபிடென்ட் வித் மை சிங்கிங் ஒவ்வொரு ரவுண்டும் போயிட்டு இருக்க கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துட்டே இருந்தது. ப்ளஸ் அனந்த் சாரோட கைடன்ஸில் வந்து இன்னும் நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆகலைனாலும் ஐ வில் சர்டன்லி கண்டினியூ வித் மை சிங்கிங். ஐ வில் நெவர் ஸ்டாப் சிங்கிங். I will certainly sing and entertain people always. Super. Well said. சபர்ணா, நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த இடம் உங்களுக்கு புதுசு இல்லை. பட் நீங்கள் வந்து கஜினி மாதிரி எத்தனை தடவை இந்த டேஞ்சர் ஜோன் வந்தாலும் மறுபடியும் போராடுற அந்த கான்ஃபிடென்ட் யங் லேடி. ஸோ வாட் யூ ஹேவ் டு சே? இவங்க அளவு நான் எஃபோர்ட் போடலைன்றது உண்மையான விஷயம். ஸோ நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளோ எஃபோர்ட் போட்டவங்க ஃபைனல்ஸ் போயிட்டாங்களே, ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் தெம். ஐ டென்ட் டிசர்வ் இட். எது கிடைச்சிருக்கோ ஐ டேக் இட் ஹாப்பிலி. அவ்வளோதான். That's it. Simple. Okay, nice. That's the spirit. Shilpa. இந்த ஸ்டேஜ் வந்து கிடைச்சது வந்து இட்ஸ் a good thing. லாஸ்ட் சீசன் லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கும்போது வந்து ஐ வாஸ் திங்கிங் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக லைன்ஸ் வந்து பேப்பர்லாம் இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து பாடுறாங்க. அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு. ஸோ இப்படி ஒரு சீசன் ஆரம்பித்து செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஸோ ஐ வில் பி ஹாப்பி தட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த சீசன். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதே பெரிய விஷயம். இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருவோம். ஸோ ஜட்ஜஸ் யார் நம்மளோட இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ண போகிறாங்க, அதாவது ஃபைனல்ஸ்க்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க, அண்ட் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க? ஆக்சுவலி நான் யார் சேஃப்னு நான் சொல்கிறேன். த சேஃப் கண்டெஸ்டன்ட் அவுட் ஆஃப் த 4 இஸ் நிசா. நிசா. Wow. Thank you, sir. Congratulations and welcome to the finals, Nisa. Thank you so much, judges. Thank you so much. அதாவது நீங்கள் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்ததே கிடையாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று பாருங்களேன் அப்படின்றதுக்காக உங்களை நிற்க வச்சு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக போய் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கோங்க. Thank you, Nisa. Congratulations, Nisa. Thank you, sir. Okay. மிச்ச 3 பேரோட விதி உங்கள் கையில் தான் இருக்குது. ஜட்ஜஸ், இந்த 2 minute பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும்தான் நாங்கள் இதை நிர்ணயிக்கிறோன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்படி அந்த அடிப்படையில் நாங்கள்லாம் பார்த்த பொழுது இப்போ கமலேஷ் பண்ண பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுக்கு முந்தின ரவுண்டில் அவர் பண்ண நிறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸும், பட் ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் அவர் 2 minute பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து அதை ஓரளவுக்கு அவர் நிறைவாக பண்ணதை நம்ம எல்லாம் பார்த்தோம். சபர்ணா உயிரை கொடுத்து பாடினதை நம்ம எல்லாம் கேட்டோம். அந்த காக்கா வேடங்கையில் நசுங்கி கத்துனதை கேட்டீங்கல்ல, கரா கரான்னு. See the effort behind matters. அந்த எஃபர்ட் வந்து எல்லார் மனசையும் டச் பண்ணிச்சு. ஷில்பா வந்து அகைன் வந்து ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின். திரும்ப ஒரு மேல் வாய்ஸ் சாங்கை தான் எடுத்து பாடணுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. போன சாங்கில் கூட கொஞ்சம் டிபேட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு பேத்தாஸ் சாங். சினிமாவில் நிறையா பாடல்கள் பார்க்குறோம், மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் இருக்கும். உச்சி பகந்த இடத்தோட ஃபீமேல் வெர்ஷன் இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. எடுத்த சாங்கை எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு அப்படி பார்க்கும்பொழுது அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது. பட் கம்மிங் டு த ஃபார்மேட், இந்த எங்களுக்குள்ள பல டிபேட்ஸ் நடந்த பொழுது ஃபைனலாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். அதன்படி இன்னைக்கு somebody who gets mercy killed. Is the Kaka. சபர்ணா, இந்த சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசனில் இன்றோடு உங்களோட பயணம் முடிவடைகிறது.
which means Kamlesh and Shilpa are safe. Yeah, that means Kamlesh and Shilpa are into the finals. Congratulations. Thank you very Kamlesh and Shilpa, please உங்களோட ஃபைனல்ஸ்க்கான சீட்டை நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much once again. Thank you. Thank you Kamlesh and கொஞ்சம் Shilpa. சிரிங்க boss. You You're in the guys, finals. yes, you guys are into the finals. Thank you. Congratulations. சந்தோஷமா போய் சீட்ல உட்கார்ந்துக்கோங்க. சந்தோஷமா போய் உட்கார்ந்துக்கோங்க. Congratulations. Congratulations once again. சபனா, இந்த நேரத்துல என்ன சொல்ல அப்படின்னு தெரியல. ஒவ்வொருத்தரையும் லூஸ் பண்ணும்போது எப்போதுமே ஒரு சின்ன பெயின் இருக்கும். அண்ட் சபனா, யூ பீன் such a awesome contestant. எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு such a bright spark here. உங்களை இழக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ do you have anything to say? நம்ம அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது செமி ஃபைனல்ஸ், உடனே ஃபைனல்ஸ் வர போகுது. அண்ட் கண்டிப்பா நீங்க ஃபைனல்ஸ்க்கும் வர போறீங்க. ஸோ அவங்க நம்மளோடயே தான் இருக்க போறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஏன் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பெரிய விஷயமா எடுத்து பண்ணேன்னா ஃபார் த ஃபஸ்ட்டு ஐ லவ் மை ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ லைக் ப்ரொஃபஷன் அப்படின்றது இட்ஸ் லைக் ஒரு உயிர் மாதிரி எனக்கு. ஐ லவ் டு ஒர்க் இன் மை ப்ரொஃபஷன். ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி மினிட். ஸோ இந்த ஸ்டேஜில் அட்லீஸ்ட் நான் வந்து த்ரூ அவுட்டாக எண்டு வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சனால தான் நான் இவ்வளோ நர்வஸ் ஆனேன். நான் ரொம்ப எமோஷனல் சென்டிமெண்ட்லலாம் கிடையாது. ஐம் கைண்ட் ஆஃப் பிரேவ் கேர்ள். பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் எமோஷன் ஆக வேண்டிய ஒரு விஷயம் வந்துடுச்சு. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இது பண்ணுறேன். லைக் ஒரு 1 week, ஐ திங்க் லைக் 10 days பேக், எனக்கு யார் என்ன சினிமா கம்பெனி அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஐ காட் அ கால், லைக் ஒரு ட்ராக் பாடி கொடுங்க, உங்கள் வாய்ஸ் வந்துட்டு எங்கள் மியூசிக் டைரக்டர் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். இது சும்மா இது சொல்லணும் அப்படின்றதுக்காகலாம் ஐ ஸ்வேர் நான் சொல்லவே கிடையாது. திஸ் ஹேப்பன். அதில் நான் பாடுறனோ இல்லையோ, நான் சிங்கராக போனோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு வந்து தட்ஸ் செகண்ட் திங். இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிது. இந்த ஸ்டேஜ் மூலமாக நான் எந்த லெவல் ரீச் ஆகிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த ஸ்டேஜ் மூலமாக வெளியில் ஒரு படத்துக்கு எனக்கு கால் வந்து டைரக்டர் பார்க்க போனாலும் இதே லைக் சபர்னா நீங்கள் அங்கே பாடுறீங்கல்ல அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அகெயின் சபர்னாஸ் பேக் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஒரு பூஸ்டப் கொடுத்தது திஸ் விஜய் டிவி அண்ட் ஸ்பெஷலி திஸ் செலிபிரிட்டி சூப்பர் சிங்கர். எவ்வளோ சொதப்பி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கா. பட் இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இது மூலமாக ஐம் டூயிங் திஸ் புது கவிதை சீரியல் அண்ட் ஐம் கோன் கண்டினியூ வித் தட் சேம் காமெடி ஷோ இன் விஜய் டிவி. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ இனிமேல் வந்துட்டு சபர்னா ஒரு புது சபர்னாவா, ஒரு மோட்டிவேட்டட் கேர்ளாக, ஒரு போல்ட் கேர்ளாக இருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஐம் ஃபீலிங் குட். ஐம் ஃபீலிங் லைக் வாவ் அப்படி தான் இருக்குது. ஓகே, லைக் ஐவ் ஸ்டார்டட் அகெயின் ஐம் கம்மிங் பேக் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. We come to the end of our semi-finals and நம்ம semi-finalsல 2 பேர் அளந்துட்டோம். நம்ம சாய் பிரசாந்த் அண்ட் நம்ம சபர்னா. இப்போதைக்கு தான் இவங்க வந்து நம்ம ஷோ விட்டு போறாங்க. ஆனா கண்டிப்பா இவங்களை நம்ம வந்து ஃபைனல்ஸ்ல மீட் பண்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம 2 பேரும் ஜூட் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, செமி ஃபைனல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். என்ன அடுத்த வாரம் நீங்க பார்க்க போறது கிராண்ட் ஃபைனல்ஸ். and the grand finals is set with Douglas Murthy, Vishwa, Shilpa, Harita, Nisa Days, Anita, Puli Raghavendra and Kamlesh. இவங்க தான் உங்க ஃபைனல் 8 செலிபிரிட்டி கண்டெஸ்டன்ட்ஸ். அடுத்த வாரம் ஃபைனல்ஸ்ல மோத போறாங்க. ஆனா ஃபைனல்ஸ்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா தொடர்ந்து அடுத்த வாரமும் சூப்பர் சிங்கர் பாருங்க. Until then, this is Vishnu and Priyanka signing off. இது Super Singer Celebrity Season powered by Energy Tharam Gold winner. Thank you. Good night. See you at the finals. Bye.